ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் நல்ல சோமா இருக்கிறீங்களா? இன்றைக்கு பார்த்தீங்களா, நான் ஒரு வித்தியாசமான சாப்பாடு செய்ய போகிறேன். என்னடா இவ இப்போ பார்த்தாலும் வித்தியாசமான சாப்பாடுன்னு சொல்கிறான்னு பார்க்குறீங்களா? இது என்னுடைய ஸ்டைல், அதெல்லாம் உங்களுக்கு வித்தியாசமாக தான் இருக்கும். இது பார்த்தீங்களென்றால் ரெடி பராட்டா. இந்த ரெடி பராட்டா வச்சு நான் இன்றைக்கு ஒரு குயிக்கான கொத்து எப்படி செய்யணுன்னு காட்டப்படாது. கொத்து ரொட்டி, கொத்து பரோட்டா ரெண்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ என்னுடைய ஸ்டைலில் நான் அதை எப்படி செய்கிறேன்னு உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன். நல்லா குயிக்காக ரெடி பண்ணி சாப்பிட்லாம் வாங்க. அதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லி உங்களுக்கு இப்போ நான் காட்டுறேன். இந்த கொத்து ரொட்டி, அதாவது இந்த கொத்து பரோட்டா நீங்கள் எப்படி வேணாலும் சொல்லலாம். அது செய்கிறதுக்கு நான் என்னுடைய ஸ்டைலில் என்னென்ன போட போகிறேன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன். ஒரு சின்ன துண்டு கோவா, இந்த கோவாவை வந்து நான் குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கிறேன். அதோட ஒரு சின்ன குட்டி கேரட், அதையும் நான் சீவி வச்சுருக்கிறேன். அதோட ஸ்ப்ரிங் ஒன்னியன், இந்த ஸ்ப்ரிங் ஒன்னியன் ஒரு 3 ஸ்ப்ரிங் ஒன்னியன் எடுத்து அதையும் ஒரு அளவில் வெட்டி வச்சுருக்கிறேன். அதோட பார்த்தீங்களா ஒரு பாதி வெங்காயமும் ஒரு அளவான துண்டில் வெட்டி இருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு ஏற்ற அளவில் நீங்கள் வெட்டி கொள்ளலாம். ஏன்னா இது கொஞ்சம் கடிபட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதோட பார்த்தீங்களா ஒரு 4 பச்சை மிளகாயும் ஒரு அளவான சைஸில் நான் வெட்டி இருக்கிறேன். உங்களுக்கு பச்சை மிளகாய் கூட போட விருப்பம் வேண்டாம், நீங்கள் கூட போட்டு இதோட சேர்த்துக்கொள்ளலாம். அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்களா 2 முட்டை எடுத்திருக்கிறேன். இந்த 2 முட்டையோட பார்த்தீங்களா மற்ற தேவையான பொருள் உங்களுக்கே தெரியும். கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மிளகாத்தூள். இதுக்கு நல்ல ஒரு முக்கியமான மெயின் ஐட்டம், நல்ல சுவை கொடுக்கக்கூடிய ஒரு ஐட்டம் பார்த்தீங்கன்னா இந்த மால்தீவ் ஃபிஷ். இந்த மால்தீவ் ஃபிஷ் சாம்பல் நீங்கள் பார்த்தீங்கன்னா கடைகளில் நீங்கள் வேண்டலாம். உங்களுக்கே இது தெரியும், இந்த மால்தீவ் ஃபிஷ் அம்பல்னு சொல்லி விற்குது. அதுவும் ஒரு கொஞ்சம் நான் இதோட சேர்த்து இன்றைக்கி மிக்ஸ் பண்ணி காட்ட போகிறேன். இதுதான் மெயினாக நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். இப்போ பார்த்தீங்களா நான் முதல்ல என்ன செய்ய போகிறேன்னா, இந்த ரெடி பராட்டாவை நான் இப்போ சுட்டு எடுக்கணும். அதனால் இதை நான் இப்போ ஒரு சட்டியில் போட்டு ரொட்டி சுடுற மாதிரி சுட்டு எடுத்துகிட்டு வந்து நான் அப்புறமா உங்களுக்கு காட்டுறேன். இந்த கொத்து பராட்டா எல்லாம் செய்கிறதுக்கு தேவையான சாமான்கள் நான் உங்களுக்கு காட்டிட்டேன். ஆனால் அடுத்த முக்கியமான ஐட்டம், இந்த கொத்து பரோட்டாக்குள்ளே போட்டு நாங்கள் மெயினாக போட வேண்டிய ஒரு ஐட்டம் வந்து என்னென்னு பார்த்தீங்களா, இன்றைக்கி நான் ஆட்டிறைச்சி குழம்புல தான் செய்ய போகிறேன். அதாவது ஆட்டிறைச்சி குழம்பு ரெடி பண்ணியிருக்கிறேன். நீங்கள் இதுக்கு கோழிக்கறி வைக்கலாம், மீன் கறியில் செய்யலாம். உங்களோட வீட்டில் என்ன கறி இருக்கோ நீங்கள் அந்த கறியில் நீங்கள் அந்த பராட்டா செய்யலாம், அதாவது அந்த கொத்துரட்டி செய்யலாம். இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து நல்ல சுவையான ஒரு ஆட்டிறைச்சி குழம்பு செய்திருக்கிறேன். இந்த ஆட்டிறைச்சி குழம்பை போட்டு இந்த கொத்து ரொட்டி, அதாவது இந்த கொத்து பராட்டா எப்படி செய்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன். வாங்க இப்போ நாங்கள் ரொட்டியை எப்படி சுட்டெடுக்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். பார்த்தீங்களா, நான் காட்டின இந்த ரெடி பராட்டாவை நான் வடிவாக ரொட்டி மாதிரி சுட்டு நல்ல குட்டி குட்டியாக வெட்டி எடுத்துருக்கிறேன். நீங்களும் கொத்து ரொட்டி செய்யக்கலாம், இந்த மாதிரி நல்ல குட்டியாக வெட்டுங்க. அப்போ தான் அந்த கறி மரக்கறி எல்லாம் சேர்ந்து வரைக்குள்ளே நல்ல சுவையாக இருக்கும். இப்போ இந்த கொத்து பரோட்டாவுக்கு தேவையான ரொட்டியும் ரெடி ஆகிட்டுது. இந்த குயிக்கான கொத்து பராட்டா எப்படி செய்கிறேன், அதாவது கொத்து ரொட்டி கொத்து பராட்டா எப்படி நான் இப்போ இதை மிக்ஸ் பண்ண போகிறேன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன். வாங்க பார்ப்போம். இப்போ பார்த்தீங்களா இந்த கொத்து ரொட்டி மிக்ஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு அகலமான சட்டி ஒன்று எடுத்து இப்போ நான் அதுக்குள்ளே எண்ணெய் விட்டு லைட்டாக சூடேற விட்டுருக்குறேன். பாருங்க, நான் ஒரு இவ்வளவு தான் எண்ணெய் விட்டுருக்குறேன். இப்போ இந்த எண்ணெய் நல்லா சூடேறிக்குது. இப்போ இந்த சூடேறின எண்ணெய்க்குள்ளே நான் முதல்ல இந்த வெட்டி வச்சிருக்கிற இந்த வெங்காயத்தை போட்டு ஒரு லைட்டாக வதக்க போகிறேன். எல்லாமே நல்லா அவியக்கூடாது, எல்லாம் ஒரு அரைப்பதத்தில் தான் நாங்கள் வதக்கி எடுக்கணும். இந்த வெங்காயத்தை ஒரு கிளறி விடுவோம். இந்த வெங்காயத்தை போட்டு ஒரு கொஞ்சம் நிமிஷத்தில் நாங்கள் இந்த கோவாவையும் இதோட சேர்த்து போட போகிறேன். இந்த கோவாவும் நல்லா அவியக்கூடாது, இந்த ஒரு கடிபடுற பதம் வரும் வரைக்கும் ஒரு 2 கிளறினா போதும். இப்போ இந்த கோவாவோட நான் எடுத்து வச்சிருக்கிற இந்த கேரட்டையும் போட்டு வதக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கோவா, கேரட், இந்த வெங்காயம் இந்த 3மே ஒரு அரைப்பதம் வேகிட்டுது. இப்போ இந்த டைமில் நான் சொன்ன மாதிரி இந்த மரக்கறி வந்து நல்லா அவிய விடக்கூடாது, கொஞ்சம் ஒரு அரைப்பதமாக கடிபட்டால் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கொத்து ரொட்டிக்கு. இப்போ இன்னும் ஒரு கொஞ்சம் லைட்டாக நான் எண்ணெய் விட போகிறேன்.
நிறைய இல்லை பாருங்க, ஒரு கொஞ்சம் தான் விட்டுருக்கிறேன். இப்போ விட்ட இந்த எண்ணெய்க்குள்ள நான் என்ன செய்ய போறேன்னா, இந்த எடுத்து வச்சிருக்கிற இந்த முட்டையை விட்டு வதக்க போறேன். இப்போ இந்த முட்டைக்குள்ள ஒரு நான் லைட்டா உப்பு போட போறேன். நிறைய இல்லை, கொஞ்சம் லைட்டா உப்பு போட போறேன். இந்த மரக்கறிக்கும் தேவையான அளவுக்கு ஏற்ற மாதிரி உப்பு போடுங்க. இப்போ இந்த முட்டையை நான் லைட்டாக ஒரு வர மாதிரி வதங்க விட போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த முட்டை வந்து ஓரளவு வதங்கிட்டுது. இப்போ இந்த டைமில் இந்த வெட்டி வச்சிருக்கிற இந்த ரெடி பராட்டாவை நான் இதுக்குள்ளே போட போகிறேன். அதோட நான் எடுத்து வச்சிருக்கிற இந்த பச்சை மிளகாயையும் இந்த ஸ்ப்ரிங் ஒன்னியனையும் இதுக்குள்ளே போட போகிறேன். இப்போ இதோட அடுத்ததா மெயின் ஐட்டம் என்னன்னு பார்த்தீங்களா, என்னுடைய ஆட்டிறைச்சி குழம்பு. கறி வந்து உங்களுக்கு நீங்கள் எவ்வளவு தேவையோ நீங்கள் விட்டு மிக்ஸ் பண்ணி கொள்ளலாம். கறி கூட விருப்பமான ஆக்கள் கறி கூட விட்டு மிக்ஸ் பண்ணலாம். இல்லாட்டி லைட்டாக உங்களுக்கு கறி டேஸ்ட் வேணுமெண்டா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி லைட்டாக கறி விட்டு மிக்ஸ் பண்ணி கொள்ளலாம். இப்போ பார்த்தீங்களா நான் கறியும் விட்டுட்டேன். இப்போ அடுத்ததா இதுக்கு இன்னும் கொஞ்சம் கூட சுவை கொடுக்கக்கூடிய இந்த மால்தீவ் ஃபிஷ் சம்பல் இதில் நான் இங்கே பாருங்கள் ஒரு கொஞ்சம் போடுறேன். நிறைய தேவையில்லை, ஒரு கொஞ்சம். இப்போ எல்லாம் நான் போட்டுட்டேன். இப்போ அடுத்த மெயின் ஐட்டம், நாங்கள் ஸ்ரீலங்காவில் கடை குத்துற மாதிரியெல்லாம் குத்தேலாது. இங்கே பக்கத்து வீட்டில் பேருந்து வந்து போலீஸுக்கு அடிச்சிடுவாங்க. நாங்கள் இங்கே வந்து கொத்து ரொட்டி, சத்தமில்லா கொத்து ரொட்டி. ஊரில் வந்து கொத்து ரொட்டி போட்டால் உலகம் பூரா சத்தம் கேட்கும். இங்கே வந்து இதுக்கு பேர் வச்சுக்கொள்ளலாம் சத்தமில்லா கொத்து ரொட்டி. அப்படியே நல்ல பொறுமையாக மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க என்ன அழகா நல்ல ஃப்ரெஷ்ஷாக வீட்டிலேயே தயார் பண்ணின கொத்து ரொட்டி ரெடி ஆகிட்டுது. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ண போகிறேன். பார்த்தீங்களா, நல்ல சூப்பராக ஒரு கொத்து ரொட்டி ரெடி ஆகிட்டுது. பார்த்தீங்கன்னா நான் அதில் நல்ல ஒரு கொத்து கருவேப்பமில்லை, 2 தேசிக்காய் எல்லாம் வெட்டி ரெடியாக வச்சுருக்கிறேன். அடுத்த கட்டம் என்னென்று இப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன். இது பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு காட்டின மிளகுத்தூள். இந்த மிளகுத்தூளை நான் என்ன செய்ய போகிறேன் என்றால் லைட்டாக எடுத்து இதுக்கு மேலே இப்படி தூவி விட போகிறேன். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் ரெடி பண்ணின சும்மா சூப்பரான கொத்து பரோட்டா, அதாவது கொத்து ரொட்டி ரெடி ஆகிட்டுது. இப்போ பாருங்கள் என்ன மாதிரி ஆவி பறக்குது, சும்மா அந்த மாதிரி. நான் கடைசியாக இதுக்கு மேலே நான் மிளகும் தூவி விட்டுருக்கிறேன். இப்போ இந்த கொத்து ரொட்டி சாப்பிட்றதுக்கு முதல் மெயினான ஒரு விஷயம், ஒரு கொஞ்சம் தேசிப்புளி நாங்கள் புளிஞ்சு எப்போவுமே விடணும். அப்போ தான் அது ஒரு இன்னும் கொஞ்சம் கூடின சுவை கொடுக்கும். இந்த தேசிப்புளியை நான் புளிஞ்சு விட்டுட்டேன். இப்போ நான் எப்படி இருக்குன்னு இதை டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். சும்மா கடை கொத்தெல்லாம் தோத்து போயிடும். நான் சொன்ன மாதிரி சும்மா கடை கொத்தெல்லாம் தோத்து போயிடும். பாருங்க எவ்வளோ குயிக்காக நான் வீட்டில் ரெடி பண்ணியிருக்கிறேன். சும்மா ஏதாவது ஒரு கறி உங்களோட வீட்டில் இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி குடுகுடுண்டு ஓடி போய் கடையில் இந்த மாதிரி ரெடியான ரொட்டியவோ பரோட்டாவையோ வேணியந்து சும்மா சட்டியில் போட்டு சும்மா கடன்னு சூடாக்கி குடுகுடுண்டு வெட்டி போட்டு என்ன மரக்கறி இருந்தாலும், அதாவது கோவா, லீக்ஸ், கேரட் என்ன இருந்தாலும் நீங்கள் அதை போட்டு 2 முட்டையை மடிச்சு ஊற்றி வீட்டில் இருக்கிற கறியை ஊற்றி சும்மா கொத்து நீங்களா சும்மா சூப்பரான கொத்து ரெடி. பார்த்தீங்களா இன்றைக்கு நான் செய்து காட்டின இந்த சூப்பரான என்னுடைய ஸ்டைலில் குயிக்கான கொத்து ரொட்டி. நார்மலாக ஸ்ரீலங்காவில் கொத்து ரொட்டின்னுவாங்க, இந்தியாவில் கொத்து பரோட்டான்னுவாங்க.
நீங்கள் எப்படி வேணாலும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சொல்லிக்கொள்ளலாம். இது எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்களும் வீட்டில் செய்து பார்த்துட்டு எனக்கு கட்டாயம் கமெண்ட்டில் சொல்லணும். வேறு என்ன ஃப்ரெண்ட்ஸ், யாராவது இந்த வீடியோவை நீங்கள் புதுசாக பார்க்குறதா இருந்தால் நான் சொன்ன மாதிரி கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற டிஃப்ரெண்ட்டான வீடியோ எல்லாம் உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். வேறு ஒரு வித்தியாசமான குயிக்காக செய்யக்கூடிய ஒரு சாப்பாடோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் எல்லாரும் நல்ல ஹாப்பியாக இருங்க, என்ஜாய் பண்ணுங்க. பாய்.